ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம திருப்பதியில இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா கபிலா தீர்த்தம்னு சொல்றாங்க. இந்த டெம்பிளோட விளாக் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். இதே போல மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ ஒரு கண்டினியூஷன் வீடியோ தாங்க. இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பெங்களூர்லேருந்து திருப்பதி டிராவல் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஜூ, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்ட் 3 இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ஜூவை முடிச்சுட்டு பார்த்துட்டு கிளம்பும்போது மணி ஒரு 5 மணி இருக்கும். சரி, 5 மணிக்கு நேராக கோவில் போயிட்டு இங்கே இருக்கிற சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக ரூம் போயிடலான்றதான் பிளானு. இந்த கபிலா தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா அலிபரி ஸ்டெப்ஸ், அதாவது மலைப்பாதை ஏறுறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இந்த கோவில் வருதுங்க. இந்த கோவில் எக்ஸாக்டா தெரியணும்னா அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய நந்தி சிலை இருந்துச்சு. அந்த சிலைக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்குள்ள போற மாதிரி வச்சிருந்தாங்க. கோவிலுக்குள்ள உள்ள நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த மலையில இருந்து அருவி கொட்டுறது தெரிஞ்சது. இது ரெய்னி சீசன் இல்லை அப்படின்றதுல லைட்டா தண்ணி கொட்டுறது மட்டும் தெரிஞ்சதுங்க. நாம இங்க உள்ள நுழைஞ்சவன்னா முதல்ல யாரை பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயரை தாங்க தரிசனம் பண்றோம். இந்த ஆஞ்சநேயரை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போறோம். இந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இங்க கோவிலுக்குள்ள எந்த சுவாமியும் நம்ம காட்ட முடியாதுங்க. கோவிலை மட்டும்தான் சுத்தி நான் உங்களுக்கு வீடியோல காட்டுவேன். சுவாமியே காட்டக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே கேமரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி வச்சிருந்தாங்க. பட் ஆனா அது க்ளோஸ்ல இருந்தது. மற்ற டைம்ல அது ஓப்பன்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கார்டன் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல சிவன், பார்வதி, முருகன் அங்கங்க ஸ்டாச்சு வச்சு கார்டன் மாதிரி ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஆனா இதுவுமே க்ளோஸ்ல இருந்ததால நம்மளால உள்ள போய் பார்க்க முடியல. நம்ம வெளியே இருந்து மட்டும்தான் இதை பார்த்திருந்தோம். இதுக்கு அடுத்தது அந்த கார்டனுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரோட ஒரு கோவில் இருந்துச்சுங்க. அந்த கோவில உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வாரை தரிசனம் பண்ணிட்டு அவங்க தீர்த்தம் கொடுத்தாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். அங்க இருந்து அடுத்ததா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கபிலேஸ்வர சுவாமியும் தரிசனம் பண்றதுக்கு உள்ள போனாங்க. இந்த கபிலா தீர்த்தம் டெம்பிள் டைமிங் விசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஓப்பன் பண்ணி நைட்டு 9 o'clock க்ளோஸ் பண்றாங்க. இந்த டைம்ல நம்ம வரும்போது தீர்த்தத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். தீர்த்தம் வந்து நம்ம தலையில எடுத்துக்கலாம். தெளிச்சுக்கிறது, குளிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் இந்த இடத்துல. இதே இங்க இருக்கிற கபிலேஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ண வரீங்க அப்படின்னா அதுக்கான டைமிங்ஸ் வேறையா இருக்கு. மார்னிங் 5 o'clockல இருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock வரைக்கும் ஓப்பன் வச்சிருக்காங்க. திருப்பி ஈவினிங் 5:30க்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9 o'clock வரைக்கும் ஓப்பன் வச்சிருக்காங்க. இது சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திரை போடுறதால கொஞ்சம் பிரேக் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி விடுற மாதிரி வச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ள போறதுக்கு 5 rupees என்ட்ரி தர்ஷனம் இருக்கு. அப்புறம் ஃப்ரீ தர்ஷனம் என்ட்ரி இருக்குங்க. இந்த டெம்பிளோட மிக முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான், இந்த கபிலா தீர்த்தம் தாங்க. இதுதான் மெயின் அட்ராக்ஷன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சிவனுக்கும் விஷ்ணுக்கும் ஒரே இடத்துல கோவில் இருக்கு. ஆமாங்க, இங்க லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்காரு. அதே மாதிரி நம்ம கபிலேஸ்வரரும் இருக்காருங்க. அதோட பாமா ருக்மணியோட கிருஷ்ணரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு, காட்சி கொடுக்குறாரு நமக்கு. இதுதான் இந்த கபிலேஸ்வரர் டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ்ங்க. உள்ள போகும்போது நம்மள செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்றாங்க. உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் மாட்டம் இருக்குங்க இந்த இடம். இதுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லக்ஷ்மி நரசிம்மர் வந்து காட்சி கொடுக்குறாரு நமக்கு. அதுக்கு பக்கத்துலயே ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பாமா ருக்மணியோட இருக்காருங்க. இப்ப நீங்க ஆப்போசிட்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கபிலேஸ்வரரோட டெம்பிள். இது உள்ளதான் நம்ம போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி தீர்த்தத்தை தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க போலான் இருக்கோம்.
நாங்க போன சீசன் மழை இல்ல அப்படின்றதால கொஞ்சமா தான் ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி கொட்டிட்டு இருந்தது. அதோட வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப கிளீனா அவ்ளோ நீட்டா இருந்தது பார்க்கறதுக்கு. நெறைய பேர் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. அவங்க குளிக்கிறத பத்திலாம் தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். இந்த கபிலேஸ்வரர் கோவிலோட ஸ்தல புராணம் என்ன அப்படின்றத பாத்துடலாமா? கபில முனிவர் அப்படின்றவரு சிவனை நோக்கி கடுமையான தவம் பண்றாரு. சிவனை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக. அவர் தவத்துல மகிழ்ந்த சிவன் வந்து பாத்தீங்கன்னா, சிவனும் பார்வதியுமா இந்த தலத்துல அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற சிவனுக்கு கபிலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரும் சொல்றாங்க. இங்க இருக்கிற மலையில இருந்து நேரடியா விழக்கூடிய இந்த அருவிய கபிலர் தீர்த்தம் அப்படின்னு அந்த கபில முனிவரோட பெயராலே அழைக்கப்படுதுங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, கபில முனிவர் இந்த தீர்த்தத்துல இருந்து உள்ள இருக்கிற குழியில இருந்தா வெளியே வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலயும் இந்த தீர்த்தத்துக்கு கபில தீர்த்தம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இங்க இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு லிங்கம்னு சொல்றாங்க. இந்த கபில முனி வழிபட்ட லிங்கமாகவும் இது இந்த லிங்கத்தை சொல்லுது. அவர் பூமிக்கு அடியில வழிபட்டப்போ பூமியை பிளந்துக்கிட்டு வந்த லிங்கம் தான் இந்த சிவலிங்கம்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலோட. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லட்சுமி நரசிம்மருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குங்க. அதுக்கு மேல ஏறி போய் பார்க்கணும். கீழேயும் போய் பார்க்கலாம். நாங்க மேல போய் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக மேல ஏறி போனோம். அங்க வரிசையா வந்து பாத்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மரோட அந்த 8 அம்சங்கள் வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த சுவாமிய நாங்க மேல இருந்தே தரிசனம் பண்ணிக்கிட்டோம். கீழே போய் நின்னு உள்ள போய் தரிசனம் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த மண்டபத்துக்கு கீழே போய் நடந்து போங்க அதுக்கு. இங்க இருந்து இந்த கோவில பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த தண்ணி பாக்குறதுக்கும், அந்த டெம்பிள், அந்த மலை இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அருவி கொட்டுற இடத்துலயே போய் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. அதுவும் ரொம்ப ஈஸி டு ஆக்சஸ் போல இருக்கு. தண்ணி நெறைய வரப்போ இந்த இடத்த கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடுவாங்களாம். இப்ப கம்மியா இருக்கு, தண்ணி எதுவும் வரல அப்படின்றதால எல்லாரும் இங்கெல்லாம் அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க சாமி போய் பார்க்கலான்னு போனப்போ அங்க கேட் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சாமிக்கு உள்ள பூஜை நடக்குது. அதனால வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் 16 என்னோட பர்த்டே. ஸோ என்னடா கோயிலுக்கே போல அப்படின்ட்டு ஒரு ஃபீல்ல இருந்துச்சு. பட் ஆனா இங்க கோயிலுக்கு வந்தப்போ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணும்போது ஒரு சூப்பரான தரிசனம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அப்படின்றதால சிவனுக்கு நந்திக்கும் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த மியூசிக்லாம் போட்டு சிவ வாத்தியங்கள்னு சொல்லுவாங்க இல்ல, அதெல்லாம் வச்சு உள்ள அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உண்மையாலே ஒரு சூப்பரான வைப்ரேஷனுங்க. ஒரு பெஸ்ட் ஃபீல் கொடுத்தது. டிவோஷனலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அன்னைக்கு. அன்னைக்கு நாங்க கும்பிட்ட யாருமே அந்த சிவனை மறக்கவே இல்லை. அப்படியே மனசுல நிக்கிறாரு அவரு. இந்த சிவனுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி தாயார் தான் இருக்காங்க. அவங்களையும் கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். முருகர், பிள்ளையார், மற்ற தெய்வங்களுக்கான சன்னதி, காசி விஸ்வநாதர், அதுக்கப்புறம் வந்து நவகிரக சன்னதின்னு சொல்லி எல்லாமே இருந்ததுங்க. எல்லா சுவாமியும் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பொங்கல் வந்து பிரசாதமா கொடுத்துருந்தாங்க. அந்த பொங்கலை வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்படியே லைட் எஃபெக்ட்ல சூப்பரா போட்டிருந்தாங்க அந்த டெம்பிள. ஏன்னா பகல் நேரத்துல பார்க்கும்போது ஒரு அழகா இருந்துச்சு. பட் ஆனா நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் லைட்டிங்ஸ்ல இந்த கோவிலே ஜொலிச்சது அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ அழகா இருந்தது அதை பாக்குறதுக்கு. நாங்க இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப நல்லபடியா சுவாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த இடத்துல இருந்து நாங்க கிளம்புறோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் அலுவலி ஸ்டெப்ஸ் எல்லாம் போக வேண்டியது இருக்கு. அந்த வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நீங்க யாராவது திருப்பதி வந்தீங்கன்னா கட்டாயமா இந்த கோயில் போயிட்டு போங்க. ஏன்னா இது போற வழியில தான் இருக்கு. நீங்க மலையில இருந்து இறங்கி அப்படியே வந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட் போற வழியில தான் இந்த கோவில் வரும். மறக்காம ஒரு நிமிஷம் நின்று இறங்கி நின்று போய் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.